வெல்கம் டு ஸ்ரீதேவி சமையல். இன்றைக்கி நான் சமையல் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஒரு டேஸ்ட்டான மாங்காய் பச்சடி செய்ய போகிறோங்க. நம்ம அந்த சீசனில் கிடைக்கக்கூடிய மாங்காய் வச்சு மாங்காய் பச்சடி செய்ய போகிறோம். இந்த மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறது, அது தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறது வந்துங்க இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ வந்து மாங்காய் சீசன் இல்லைங்களா, அதனால் மாங்காய் நிறைய கிடைக்கும். மாங்காய் பச்சடி செய்ய போகிறேங்க. அதுக்கு வந்து 2 மாங்காய் எடுத்துருக்கேனுங்க. இது வந்து நான் கழுவிட்டு தொடச்சி வச்சுருக்கேன். என் தோலோடையே வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாங்காய் பச்சடிங்க தோலோடு செய்யலாங்க, தோலை எடுத்துகிட்டும் செய்யலாம். நான் இன்றைக்கி வந்து தோலோடையே செய்யணுங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதையே கட் பண்ணி எடுத்துகிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டுங்க. இந்தளவுக்கு கட் பண்ணிக்கோங்க, ரொம்ப குட்டியாக இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் வந்து லைட்டாக ஒரு 75% வந்து முத்தின மாங்காய் எடுத்துக்கிறதுங்க. அதனால் வந்து நான் எல்லோ கலர் இருக்குதுங்க. சப்போஸ் உங்களுக்கு எந்த மாங்காய் கிடைக்குதோ நீங்கள் அது மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்தது வந்துங்க பச்சடிக்கு தேவையான அளவு வெல்லம் எடுத்துக்கலாங்க. இது வந்து ஒரு 1/2 கிலோ இருக்குங்க. நான் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் 1/2 கிலோ இருக்கும். இது வந்து ஒரு 150 கிராம் இருக்குங்க. 100 150 கிராம் இருக்கும். இந்த வெல்லத்தை வந்துங்க பொடியாக வந்து நான் தட்டி எடுத்துருக்கேன். அது கூட வந்துங்க 1 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துக்கிறேங்க. ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் எடுத்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துருக்கேனுங்க. இது கூட வந்து தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு 1/2 ஸ்பூனுங்க, உளுந்து 1/2 ஸ்பூனு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளுங்க. இந்த மாங்காய் பச்சடிக்குங்க இதுதாங்க தேவையான பொருள். இனி வந்துங்க தாளிச்சு விட்டுலாங்க. இன்றைக்கி வந்துங்க மாங்காய் பச்சடி செய்யறதுக்குங்க நான் இந்த கடாயில் செய்ய போகிறேங்க. நான் டீ மார்ட்டில் போகிறப்போ 22 சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரு கடாய் வாங்கிட்டு வந்துடுங்க. ஹோம் ஜோன்ட்டு ரொம்ப நல்லா இருந்துங்க பார்க்குறக்கு. 22 சென்டிமீட்டருங்கிறப்போ நம்ம அளவாக டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு அளவாக இருக்கும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இதுங்க 22 சென்டிமீட்ரு கடாய், ட்ரைப்ளே கடாய்ங்க. நல்லா ஹெவியாகவும் இருக்குது, பார்க்க ரொம்ப நல்லா இருக்குதுங்க. நம்ம இதிலே வந்து மாங்காய் பச்சடி செஞ்சிடலாங்க. இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம மாங்காய் பச்சடி செஞ்சுக்கலாம். இந்த கடாய் வந்துங்க நம்ம ஸ்டவ்லேயும் வச்சுக்கலாங்க, இண்டக்ஷன் ஸ்டவ்லேயும் வச்சுக்கலாங்க. நல்லா ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா வெயிட்டாகவும் இருக்குதுங்க. இன்றைக்கி வந்து இதில் சேர்ந்து மாங்காய் பச்சடி செய்ய போகிறோம். இந்த கடாயிலுக்கு ஸ்டிக்கரை வந்துங்க லைட்டாக சூடு பண்ணால் வந்துடுங்க அடுப்பில் வச்சு. இப்போ சூடானதுக்கப்புறங்க ஒரு கரண்டியோ அல்லது கத்தியோ வச்சு எடுத்துட்டிங்கன்னா அப்படியே வந்துடுங்க. ஈஸியாக எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த பாத்திரத்துலையுமே இது மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டின்றா நீங்கள் லைட்டாக சூடு பண்ணி எடுத்திங்கன்னா வந்துடுங்க. கடாய் வந்துங்க க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ அடுப்பில் வச்சுருக்குறேங்க. அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நீங்கள் நல்லெண்ணெயோ அல்லது கல்லெண்ணெயோ எது வேணாலும் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சுங்க, கடுகு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாங்க. அடுத்தது வந்துங்க ஒரு வரமிளகாய் வந்து 2ஆக கிள்ளி போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அடுத்தது மாங்காய்க்கு போட்டுக்கலாங்க. இந்த மாங்காய் வந்துங்க ஒரு நிமிஷம் பரட்டி விடலாங்க. அப்படி நல்லா சுருண்டு வருங்க நல்லா வதங்குறப்போ. பாருங்க, ஒரு நிமிஷம் வந்து கலந்து விட்டுட்டேன். ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க. இது கூட வந்துங்க 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அடுத்து வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க, ஒரு 1/2 ஸ்பூனு. 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. இதை வந்துங்க ஒரு நிமிஷம் கட்டி விடலாங்க. மிளகாத்தூள் உப்பெல்லாம் போட்டுங்க ஒரு நிமிஷம் வந்து கலந்து விட்டுட்டேன். அடுத்தது வந்துங்க மாங்காய் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க. சின்ன டம்ளரில் வந்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க. தண்ணி விட்டு ஒரு செகண்ட் கலந்து விட்டுடலாம். இந்த மாங்காய் வந்து நல்லா வெந்து வரட்டுங்க. ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இதுக்கு இடையில் வந்துங்க நம்ம வெள்ளத்தை வந்து கரைச்சி எடுத்துக்கலாங்க. அடுப்பில் வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க, ஒரு 1/2 டம்ளர் தண்ணி. இது வந்துங்க அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. வெள்ளம் பாகு மாதிரி காய்ச்சக்கூடாதுங்க. நம்ம கொதித்து வெள்ளம் மட்டும் கரைஞ்சால் மட்டும் போதுங்க. பாருங்கள், வெள்ளைப்பாகு இப்படி கொதிக்குதுங்க. அது கரைஞ்சால் மட்டும் போதுங்க. நம்ம வந்து
பாகு பாருங்களாம் வைக்கக்கூடாது, நம்ம கரைச்சி மட்டும் எடுத்தால் போதுங்க. இப்போ கரைஞ்சிச்சு, நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். மாங்காய் வெந்துட்டு இருக்குது, பார்க்கலாங்க. பாருங்க, இதுக்கு இடையில வந்து மாங்காய் நல்லா வெந்து வந்துச்சுங்க. பாருங்கள், நல்லா குறைவாக வந்துச்சு பார்த்தீங்களா. நீ அந்த வெள்ளைப்பாகு ஊற்றி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சோம்னா இன்னுமே நல்லா கிரேவியாக நல்லா கிடைக்குங்க. பச்சடி வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா பாருங்க, இந்தளவுக்கு ஆயிருங்க நல்லா வெந்து. இனி வந்துங்க நம்ம வெள்ளை கரைசல் வந்து ஊற்றிடலாம். நான் சுத்தமான வெள்ளம் காட்டி அப்படியே ஊற்றுறேனுங்க. தூசலாக இருந்துன்னா நீங்கள் வடிச்சுக்குங்க. இந்த வெள்ளை கரைசல் ஊற்றிங்க ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைக்கலாங்க. வெள்ளம் போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுருங்க. மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்க, இந்தளவுக்கு தான் இருக்கணுங்க. கொஞ்சம் லைட்டாக லூஸாக இருக்கணும். திக்னஸாக இருந்ததுன்னா ஆறாறு நம்ம கெட்டியாயிருங்க. அதனால் இந்தளவுக்கு இருக்கிறப்ப நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள், மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாங்காய் பச்சடி வந்துங்க சப்பாத்திக்கு, தயிர் சாப்பாட்டுக்கு இதுக்கெல்லாம் தொட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணுனா கூட நம்ம இடையில வந்து எடுத்து சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. இந்த கொதிக்கிறப்பே மனம் வந்து ரொம்ப நல்லா இருக்குதுங்க. நீங்கள் மாங்காய் இருந்துச்சுன்னா இது மாதிரி மாங்காய் பச்சடி செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஸ்ரீதேவி சமையலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேங்க.